ஏன்னா மாற்று கட்சியில் இருந்தும் அவரை போய் சந்தித்த தலைவர்னா காமராஜர் தான். அவர் அப்படிப்பட்ட ஒரு தலைவராக இருந்தார். அப்படிதான் நான் யோசிக்கிறேன். ராஜா சார் வந்து அப்படிதான் யோசிக்கிறேன். இன்னொரு சொன்னார், கேள்வி கேட்கறதுக்கு மக்கள் வந்து தயாராக இருக்கும்போது நம்ம விட்டு கொடுக்கணும், நம்ம போக்கு களத்தில் நிற்கணும். அதான் மாணவர்கள் தான் சிறந்த ஆசிரியர்களை உருவாக்குகிறார்கள் அப்படின்னு சொல்லி இங்கே போட்டு கூட இருக்கும், ராஜா சார் போட்டு. அப்போ மக்கள் தான் வந்து சிறந்த தலைவர்களை உருவாக்குவது மக்கள் தான். மக்கள்கிட்ட போகாமல் ஒரு சிறந்த தலைவர்னு யாருமே சொல்ல முடியாது. மக்களை சந்திக்கக்கூடியவர்கள் தான் சிறந்த தலைவர் ஆக முடியும். மக்களை சந்திக்காமல் மேலோட்டமாக நம்ம இன்னைக்கு வேணா இருந்துக்கலாம், அது தற்காலிக வெற்றி தான். மக்களை யார் ஒருவர் களத்தில் நின்று சந்திக்கிறாங்களோ அவங்க தான் சிறந்த தலைவராக இருக்க முடியும். மகிழ்ச்சி. நம்மிடையே நான் முன்னமே சொன்ன மாதிரி இந்த கிராம ஊராட்சிக்காக தன்னுடைய மூச்சு காற்று முதற்கொண்டு, அதாவது எத்தனையோ அரசு ஊழியர்களை நம்ம பார்த்துருப்போம், ஊராட்சி செயலர்களை நம்ம பார்த்துட்டு இங்கே வந்திருப்போம். இங்கே வரும்போது இவங்க கட்டாயமாக டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சாங்க. நாங்கள் எதுக்கு முன்னாடியே நாங்கள் கடந்த ஆண்டே நாங்கள் வந்திருக்கோம், மேடம் பார்த்துருக்கோம், மேடம் கூட பேசியிருக்கோம், நம்ம தோழர்களோடையும் பேசியிருக்கோம். ஒரு வித்தியாசமான, ஏன்னா நான் ஒரு சமூக ஆடிட்டர், அதாவது சோசியல் ஆடிட்டர்னு சொல்லுவாங்க, வட்டார வள பயிற்றுனர். பல்வேறு கிராம ஊராட்சிகளுக்கு போயிருக்கேன். தென் தமிழகம் வரைக்கும், தேனி மாவட்டம் வரைக்கும் போயிருக்கேன். அங்கே இருக்கக்கூடிய ஊராட்சி பிச்சம்பட்டின்னு சொல்லி தேனி மாவட்டத்தில் ஒரு ஊராட்சி ஆடி பார்த்துருக்கேன். ஊராட்சி செயலர்கள் எப்படி இருக்காங்க, அவங்களுடைய நடைமுறைகள் என்ன, அவங்க எப்படி வருவாங்க, அது எல்லாமே ஸ்ரீபெரும்புதூர் வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். அவங்க எவ்வளோ ரிச்சாகவும் இருப்பாங்க, வறுமை நிலையிலையும் இருப்பாங்க, அவங்களுடைய செயல்பாடுகள் வித்தியாசமானதாக இருக்கும். ஆனால் நம்ம கௌரி மேடம் பொறுத்த வரைக்கும் இந்த ஊராட்சிக்காக ராஜா சார் ஒரு கோடு போட்டால் அது எப்படி போகணும் அப்படின்றத கற்பனையாக செஞ்சு கொடுக்குறவங்க கௌரி மேமா தான் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். உண்மையிலே இப்படிப்பட்ட ஊராட்சி செயலர்கள் ஒவ்வொரு ஊராட்சிக்கும் கிடைத்தால் நிச்சயமாகவே தமிழ்நாடு தன்னிறைவு பெற்ற ஊராட்சிகளை கொண்ட மாநிலமாக இருக்கும் அப்படின்றது எல்லளவும் மையமில்லை. அப்படிப்பட்ட கிராம ஊராட்சி செயலர் இப்போ நம்ம முன்னாடி இருக்காங்க. அவங்கள சிற்றுரையாட்ட அன்போடு மேடை கலைக்கின்றது. அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் தா கௌரி. நான் வந்து 25 கிலோமீட்டர் வந்து வரேன். டெய்லியுமே ஒரு 25 கிலோமீட்டர் பயணம் செய்கிறேன். அதில் வந்து நான் இந்த வருஷம் வந்து நான் வேலைக்கு சேர்ந்து இந்த 30வது வருஷம் போயிட்டு இருக்கு. எனக்கு வந்து 26 வருஷம் வந்து ஊராட்சி நிர்வாகம்னா ஒரு 2 மணி நேரம், ஒரு அரை மணி நேரம் தலைவரோட கலந்து பேசிட்டு ஏதோ ஒரு பிரச்சனை முடிச்சுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்து நான் 4வது வருஷம் முடிஞ்சு அந்த 5வது வருஷம் போயிட்டு இருக்கு. ஊராட்சி நிர்வாகம்னா எப்படி, ஒருத்தட்ட எப்படி பேசணும், மக்களை எப்படி கவர்ந்து பேசணும், கொஞ்சம் வேகமாக பேசுகிறவங்கள்ட்ட கொஞ்சம் அமைதியாக பேசுகிறோம்னா அடங்கி போயிடுவாங்க மக்கள். வந்து நம்ம அதுக்கு தக்கன நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாகவும் அதே மாதிரி எங்கள் ஊராட்சி நிர்வாகத்தில் வந்து வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறதுனா எங்கள் தூய்மை காவலர், துப்புரவு பணியாளர், டேங்க் ஆப்ரேட்டர், நாங்கள்லாம் ஒரு குடும்பம் மாதிரி. இப்போ தலைவர் போன பிறகு இப்பொழுதுக்கு வந்து நாங்கள் எல்லாருமே பெண்கள் தான். மோட்டிவேட்டர்லேருந்து நூலக ஆசிரியர்லேருந்து எல்லாமே நாங்கள் லேடிஸ். டேங்க் ஆப்ரேட்டர் மட்டும்தான் ஒருத்தவங்க மட்டும்தான் ஜென்ஸு. அதனால் வந்து நாங்கள் எல்லாருமே இப்போதைக்கு வந்து நான் சொல்லுவேன், பெண்கள் வந்து நிர்வாகம் பண்ணுற ஊரில் வந்து ஒரு பிரச்சனை நம்மளை வந்து பெண்கள் பொறுப்பில் இருக்காங்க, நிர்வாகம் பண்ணுறது சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் எல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கணும். எனக்கு கூட எத்தனை மணி நேரம் நான் இருந்தாலும் என்னை கூட இருந்து எனக்கு செஞ்சு கொடுத்து தான் போவாங்க. நேற்றுக்கெல்லாம் இங்கே வரேன்னு சொல்கிறதா தலைவர் எனக்கு செய்தி சொன்னாங்க. நேற்று 5:30 வரையுமே எங்கள் தூய்மை காவலர் எங்கேயும் போக கிடையாது. என்னோட இருந்து எனக்கு பக்கபலமாக இருந்து உறுதுணையாக எல்லா வேலையுமே செஞ்சு கொடுத்துட்டு தான் போனாங்க. இன்றைக்கி காலம்பரை 7 மணிக்கே வந்து அங்கே ரூசர் கிளாஸ் ஒன்று நடக்குது. அதுக்கு எல்லாம் அங்கே அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து சரி பண்ணி வச்சுட்டு அவங்க வேலையை பற்றி மீண்டும் தொடர்ந்து வேலை செய்ய போயிருக்காங்க, குப்பை எடுக்க போயிருக்காங்க. அதேமாதிரி எங்கள் தூய்மை காவலர் எடுக்கும் போதே குப்பையை பிரித்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. நான் சொல்லுவேன், குப்பையை பிரித்து எடுத்துகிட்டு வந்து நமக்கு சேமிக்கணும். அட்டை பெட்டி, ஏதோ பிளாஸ்டிக் பாட்டில் எவ்வளோ கிடைக்குதோ கொண்டு வந்துடுங்க. கொஞ்சம் வச்சிங்க, நீங்கள் இருக்கிறத நீங்கள் உங்கள் ஒரு உடம்பு சரியா விற்றுட்டு கூட நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பார்த்துங்க அப்படிமா. சேமிக்க அதிகாரி காமிக்கிறதுக்கு மட்டும் சேமிக்க வச்சுட்டு போனாங்க. மீதி அதிகமாக வர்றதை வந்து அவங்கள நீங்கள் விற்றுக்குங்கன்னு சொல்லிடுவாங்க. அவங்களுக்கு இந்த சொற்ப ஊதியத்தில் அவங்க குடும்பம் பண்ண முடியாது. நானும் பெண்களாக இருக்கிறதால தான் அவங்கள வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க நல்லது கெட்டதோ, அவங்க உடம்பு சரியில்லையோ, அவங்கள வந்து ஒரு ஆஸ்பத்திரிக்கு இன்றைக்கி உடம்பு சரியில்லைன்னா நீ லீவ் போட்டுக்குமான்றான். அவங்க வந்து ஒரு கண்டிப்பாக இருக்க மாட்டேன். அவங்கள விட்டு கொடுத்து அன்பாக இருந்தால் தான் நமக்கு கீழே வேலை செய்கிறவங்க நமக்கு வேலை செய்வாங்க. நம்ம வந்து அவங்கள எப்போ பார்த்தாலுமே அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது. நமக்கு கீழே வேலை பார்க்குறாங்களோ அவங்கள நம்ம சகோதரி மாதிரி வச்சுக்கணும். கூட இருக்கிறவங்கள நம்ம அண்ணன் தம்பி மாதிரி வச்சுக்கிட்டோம்னா நம்ம அதேமாதிரி எங்கள் தலைவர்கிட்ட நான் நிறைய கற்றுக்கிட்டேங்க. 4 வருஷத்தில் வந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஒருத்தங்கிட்ட பேசி புரிய வைக்கிறதுன்னு ஒரு 1/2 மணி நேரம் பேசுவார். அவங்க புரிஞ்சுக்கலன்னா 1 மணி நேரம் கூட பேசுவார். 1 மணி நேரம் கூட பேசுவாங்க. அதை பேசி புரிய வச்சாதான் அவருக்கு ஒரு திருப்தி. அவங்களே தெளிவாக அந்த இடத்துல தெளிவாக தான் போவாங்க. மக்களும் தெளிவுபடுத்த. அதே மாதிரி இங்கே வந்து தன்னார்வலர் இருக்காங்க. தலைவர் வந்த பிறகு தான் தன்னார்வலர் தேர்வெடுத்து அவங்களை புரிய வச்சு ஒருத்தவங்களாக கொண்டாந்து சேர்த்து ஒரு ஊரை நம்ம முன்னேற்றத்துக்கு கொண்டுட்டு போகணும்னு சொல்லிட்டு
கொண்டுட்டு வந்து நிர்வாகம் இப்போ வந்து பல தடைகள்லாம் இருக்குது. இப்போ தமிழில் 3 வருஷம் இருந்தார் தலைவர் கூட, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, வந்தால் வேலை பார்த்தா போயிட்டே இருந்தேன். இந்த 1 வருஷத்தில் நிறைய அனுபவிச்சிட்டேன். இருந்தாலும் இங்கே இருக்கிற வார்டு மெம்பருங்க, இங்கே இருக்கிற பெண்கள் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டு. அதே மாதிரி தலைவரும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு இதுன்னா கலந்து பேசுவேன். வார்டு நம்பரில் கலந்து பேசுவேன், வைஸ் பிரசிடெண்ட்டை கலந்து பேசுவேன். அப்போ கலந்து பேசி தான் கொண்டு வந்து இந்த நிர்வாகம் எனக்கு இந்த ஊரில் பார்க்குறதுக்கே என் ஊராட்சி செயலருங்கிறதே இன்னைக்கு தான் எனக்கு ஒரு மரியாதைன்னு. இந்த ஊருக்கு வந்த பிறகு தான் மரியாதை. பஞ்சாயத்து சட்டியா அதான் அவங்களாம் இருந்தாங்க, அவங்களாம் திருடி இப்படி தான் சொல்லுவாங்க. எல்லா ஊருமே நான் கேள்விப்பட்டிருக்கேன். என் சொந்தக்காரனே சொல்லுவான், கூட இருந்தால் திருடன் தான், தேனை நக்குனா அதெல்லாம் தேன் ஊற்றி நக்குனா குரங்கையும் நக்கிற மாதிரி தான் இருக்கும்பாங்க. எனக்கு அங்கே வந்த பிறகு எனக்கு அந்த பயம் இல்லை. எனக்கு இந்த ஊராட்சிக்கு வந்த பிறகு எனக்கு பெருமையாக தான் இருக்குது. இந்த வார்டு நம்பருங்க தலைவருங்க நாங்கள் ஒரு குடும்பம் தான், எல்லாருமே ஒரு குடும்பமாக தான் இருந்து இந்த ஊரை முன்னேற்றத்துக்கு கொண்டு வந்தோம். அதுக்கு காரணம் ராஜா தலைவர் தான். அதே மாதிரி எங்கள் துணைத் தலைவர், வார்டு நம்பர்கள், அதே மாதிரி எங்கள் ஊராட்சியில் இருக்கிற தூய்மை காவலர், டேங்க் ஆப்ரேட்டர் இவங்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கறதால தான் இந்த ஊரை நாங்கள் முன்னேற்றத்துக்கு கொண்டு போகிறோம். ஒரு பிளாஸ்டிக் கவர் இருந்தாலும் காலம்படியே சொல்லிவிடுவேன், நான் வந்து பார்த்துட்டு வந்துடுவேன். இதை ஒருத்தவங்க போயிட்டு அப்படியே எடுத்துகிட்டே வந்துடணும், குப்பை எடுத்துக்கிட்டு சேகரிச்சுட்டே வந்துடணும். அப்படி எடுக்க முடியலையா ஒரு குச்சி வச்சு தள்ளிட்டு நெருப்பு வச்சு கொடுத்துட்டு வந்துடுங்க அப்படின்ட்டுருவேன். நான் அப்படியே சுத்தம் பண்ணிட்டு வந்துடுவாங்க. இப்போ இந்த திருவிழா நடந்ததால கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் மூளைக்கு மூளை என்ன சரி பண்ணிட்டு இருக்கோம். வாய்ப்பளித்தது நன்றி.